ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பள்ளி மாணவர்களுக்கு பாரத சாரண சாரணி அமைப்பின் சார்பில் வழங்கப்படும் ராஜ்ய புரஸ்கார் விருது 5 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன, விருதின் முக்கியத்துவம் என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சங்கரன், பள்ளிகளில் என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் போன்று பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருவது நாம் அறிந்தது. இந்த அமைப்புகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இது மாணவர்களுடைய உயர்கல்வி வேலை வாய்ப்புகளில் பல்வேறு பயன்களை தருகிறது. குறிப்பாக ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் என்ற அமைப்பில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு இந்த சாரணர் சாரணையர் இயக்கத்தினுடைய சார்பாக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு ராஜ்ய புரஸ்கார் என்ற சான்றிதழ்கள், விருதுகள் வழங்கப்படுகின்றன. ராஜ்ய புரஸ்கார் விருது என்பது ஆளுநர் விருது என்பதாகும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் சராசரியாக 15,000 மாணவர்களுக்கு இந்த விருதுகள், சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இப்படி இந்த சான்றிதழ்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி செல்வதற்கும் வெளிநாடுகளில் உயர்கல்வி படிக்க செல்லும் போதும் இந்த சான்றிதழ்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, அங்கீகாரம் செய்யப்படுகிறது. குறிப்பாக ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு துறைகளில் இந்த ராஜ்ய புரஸ்கார் விருது பெறக்கூடிய அந்த சான்றிதழ்களை வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை தரப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராஜ்ய புரஸ்கார் விருது என்பது தமிழகத்தில் கிட்டத்தட்ட கொரோனாவிற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 75,000 மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்கள் தலைமை அலுவலகத்தில் தயாராக இருக்கின்றன. ஆனாலும் கூட மாணவர்களுக்கு தற்போது வரை அவை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் மாணவர்களுக்கு இந்த சான்றிதழ்களை விரைந்து வழங்க வேண்டும் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆளுநராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சான்றிதழ்களை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். எனவே தமிழக ஆளுநர் விரைவில் மாணவர்களுக்கு இந்த சான்றிதழ்களை வழங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடைசியாக திரு பன்வாரிலால் புரோஹித் தமிழக ஆளுநராக இருந்தபோது பள்ளி மாணவர்களுக்கு இந்த ராஜ்ய புரஸ்கார் என்ற விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு தற்போது வரை இந்த சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் இருப்பதன் காரணமாக மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சான்றிதழ்களை விரைந்து வழங்குவதற்கு பாரத சாரணர் சாரணையர் இயக்கம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் விடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.